இதுவோ திருவரசு, இதுவோ திருமணங்கொல்லை, இதுவோ எழிலாலி என்னுமூர், வெட்டுங்கலியன் வெருட்டு நெடுமாலை, வாழ்வலியால் எட்டெழுத்தும் பறித்தவிடம். சுவாமி மணவாள மாமுனிகள் திருநகரிக்கு எழுந்துருளினார். திருநகரிக்கருகே இருக்கும் திருமணங்கொல்லை என்னும் இந்த முக்கியமான ஸ்தலத்துக்கு சுவாமி வந்தார். இந்த இடத்தில்தான் நீலன் கலியனானது, கலியன் திருமங்கையாழ்வார் ஆனது. எட்டெழுத்தும் பறித்த இடம் இதுவோ, எட்டெழுத்து திருமந்திரத்தை பிரணவத்தோடே நமோ நாராயணாயா என்னும் எட்டெழுத்து மந்திரத்தை கலியன் பெருமானிடத்தே கத்தியை காட்டி பறித்த இடம் இந்த திவ்யமான க்ஷேத்திரம். அதுக்குத்தான் தற்போது வந்துள்ளோம். இது ஒரு பெரிய மைதானம். இந்த உற்சவத்துக்கு வேடுபரி உற்சவம்னு இன்னைக்கும் பெயர் நடந்து வருகிறது. உற்சவம் ஏன் நடக்கிறது? இதற்கும் நாம் இப்போ பார்த்துருக்கிற சரித்திரத்துக்கும் என்ன தொடர்பு என்று சற்று விரிவாக கூறுகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய நாள்காட்டியில் குறித்து கொள்ளவும். இந்த இடத்துக்கு வரணும். வேடுபரி உற்சவத்தின் போது வர வேண்டும். பங்குனி உத்தரத்துக்கு முதல் நாள் பூரத்தன்றைய தினம், அதாவது பங்குனி மாதம் 8ஆம் திருநாள் அன்று திருவாலியிலே பெருமானுக்கும் பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த நாளை குறித்து கொள்ளவும். பங்குனி மாதம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு திருவாலிக்கு வாங்கோ, சேவிச்சுட்டு ராத்திரி திருமணங்கொல்லைக்கு வர வேண்டும். வேடுபரி உற்சவம் நடக்கும். முடிந்த பிற்பாடு இங்கிருந்து கிளம்பி நேர ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அங்கே தாயாரும் பெருமாளும் ஏக சிங்காசனத்தில் சேர்த்தி உற்சவம் கண்டருளுவார்கள். அதையும் சேவித்து கொள்ளலாம். இப்போ சரித்திரம் என்னன்னு சொல்கிறேன். நாம் ஏற்கனவே எந்த இடத்துல விட்டுருந்தோம்? திருக்குறையலூர் சேவித்தோம், திருவாலி சேவித்தோம். அதற்கு பிற்பாடு ஆழ்வார் நிறைய ததியாராதனங்கள்லாம் செய்தாரே, அந்த மங்கமடத்தையும் சேவித்து விட்டோம். ததியாராதனம் நடந்து கொண்டிருந்தது. திருவள்ளக்குளத்தில் சந்தித்த குமுதவல்லி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டார். அவள் 2 விதிமுறைகள் வைத்தாள். இதொன்று செய்ய வேணும், அதொன்று செய்ய வேணும். பெருமானிடத்தில் போய் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டார். சமாஸ்ரயணம் ஆகிவிட்டது. அதற்கடுத்தாற் போலே நிறைய பாகவதர்களுக்கு ததியாராதனம் பண்ண வேணும். 1000 பேருக்கு தினமும் அன்னம் அளிக்க வேண்டும். அதுவும் நன்கு நிறைவேறி வந்தது. ஆனால் அவ்வளவு அன்னத்தை கொடுக்க வேணுமானால் அது சுலபத்தில் நடந்துடுமா? பணம் நிறையா செலவழியும் இல்லையா? இவர் ஒரு சேனாபதியாக இருந்திருக்கார், குறுநில மந்தராக இருந்திருக்கார். ஆந்தனியும் தங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாத்தையும் எடுத்து செலவழித்தார். அப்போ பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் வெறுமை இருக்கலை. அரசனிடத்தில் போய் புகார் பண்ணிவிட்டா, இவர் வெறுமை தன் சொத்தை மட்டும் செலவழிக்கல, நிறைய பக்தர்களுக்கு அன்னம் அளிக்கிறேன்னு பேரை வச்சுட்டு ராஜாவினுடைய கஜானாவிலிருந்து சொத்தெல்லாத்தையும் எடுத்து செலவழிக்க ஆரம்பிச்சுட்டார். இவரை விட்டுடக்கூடாது அப்படின்னு சொன்னார். ராஜா கூப்பிட்டார், விசாரித்தார். முதல்ல ஆள் அனுப்பிச்சான், அவரை தள்ளி விட்டுவிட்டார் திருவங்கையாழ்வார். மறுபடியும் ராஜா ஆள் அனுப்பிச்சான், அவரையும் தள்ளி விட்டு விட்டார். ராஜாவுக்கு கோபம் வந்து என்ன இவர் இப்படி பண்ணுறாருன்னு பெரிய சேனையோடு வந்தான். சேனையை தனியாக இருந்து கலக்கி சண்டை போட ஆரம்பித்தார். அரசன் பார்த்தான், இவரை இப்படி ஜெயிக்க முடியாது, ஏமாற்றித்தான் நம்ம பக்கம் இழுக்கணும்னுட்டு, இவ்வளோ பெரிய வீரராக இருக்கிறே, உம்மை நாம் ரொம்ப மெச்சினோம், கவலைப்பட வேண்டாம், நாம் ஒன்றை பிடிக்க மாட்டோம், வாங்கோ அப்படின்னு சொல்லி நைச்சியமாக பேசி கூப்பிடுறாப்புல கூப்பிட்டு அவர் கிட்டக்க வந்த உடனே சட்டென்று கைது பண்ணி விட்டான். கைது பண்ணி சிறைச்சாலையில் அடைத்து விட்டான். சிறைச்சாலையிலேயே நீலன் ரொம்ப தவித்து கொண்டிருந்தார். நாள்பட என்ன நடக்கிறது, நாம் எப்படி வெளியில் வந்தாகணுமே, ஏன் இப்படி சிக்கணுட்டோம் என்று நீலன் நினைத்தார். காஞ்சியில் இருக்கும் தேவப்பெருமாள், காஞ்சி வரதராஜ பெருமாள், பல பேரும் சேவிச்சிருப்பீள், பெருந்தேவி தாயார், காஞ்சி வரதராஜ பெருமாள், அவா 2 பேரும் பேசினர். இந்த சம்பிரதாயத்துக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறது, வேணுங்கிற அனைத்தையும் காட்டி கொடுத்த பெருமாள். ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே என்று கூறத்தாழ்வானுடைய திருவாக்கு. அந்த பெருமாள் முடிவெடுத்து
சொப்பனத்தில் எழுந்தருளினார். நீலனே, நீர் ஏன் சிறைச்சாலையில் வாடுகிறீர்? உமக்கு சொத்து திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதானே. நீர் எடுத்துனுட்டீர்னு சொன்ன பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும். ஒன்று செய்யன், நேர தொண்ட நாட்டுக்கு வாரும். காஞ்சிபுரத்துக்கு வந்தீர்னால் நானே ஸ்ரீநிதி, நான் தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறவன். வேகவதி ஆத்தங்கரைக்கு வாரும். அங்கே வந்தால் உமக்கு நான் நிறையா பணங்காசு தரேன், அதை அரசனிடத்தில் திரும்பி கொடுத்துடலாம், நீரும் தப்பிச்சுடலாம் அப்படின்னு பெருமாள் சொன்னார். இவருடனே மந்திரியை கூப்பிட்டார். எனக்கு சொப்பனத்தில் முக்கியமான ஒரு தனிக்கர் வந்தார், பணக்காரர், அவர் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கார், நீங்கள் வாங்கோ. வேகவதி ஆத்தங்கரைக்கு வந்தால் உங்களுக்கு எல்லாம் எடுத்து தரேன். அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை, வசூல் பண்ணி ஆகணும் இல்லையோ. அதுக்காக என்ன பண்ணலாம், இவரையும் அழைத்து கொண்டு வேகவதி ஆத்தங்கரைக்கு சென்றனர். அங்கு போனால் ஒன்றும் கிடைக்கல. இங்கே தேடுறார், அங்கே தேடுறார், அங்கே தேடுறார், ஒன்றும் சொத்தெல்லாம் கிடைக்கல. மந்திரி கோவம் வந்தது, வேணும்னு ஏமாத்துறதுக்காக என்னை கூப்பிட்டு வந்திருக்கியான்னா. நல்ல வேலை, மறுபடியும் தேவப்பெருமாள் எழுந்துருளி இதோ சொத்து இருக்கிறதுன்னு எடுத்து கொடுக்க அந்த தனத்தை அப்படியே மந்திரியினிடத்தில் கொடுத்து, இது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இப்போ யாரோ வரார், எப்படியோ சொத்து கிடைக்கிறது. அங்கே என்ன தெரியுமோ நடந்தது, இந்த மணலை எடுத்து அளந்து கொள்ளுங்கள், வேகவதி ஆத்தங்கர மண்ணு, அந்த மண்ணை எடுத்து அளந்து கொள்ளுங்கள், அளந்தா தங்கமாக மாறிடும்னார். மண்ணெடுத்து அளந்தா தங்கமாக மாறிடுத்து. ஓ, இவர் ரொம்ப பெரியவர் போல் இருக்கு, நாம் ஏதோ சாதாரண திருடன் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம சேனாபத்தின்னு நினைக்கிறோம், இவருக்கு ரொம்ப பெருமை இருக்குன்னு அரசனிடத்தில் போய் சொன்னாவும். அப்புறம் தான் அரசன் இவருடைய பெருமையை தெரிஞ்சுட்டு பணத்தெல்லாம் வாங்கினுட்டு, சரி இனிமே உமக்கு ஒன்று தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டார். மேலும் ததியாராதனம் தொடர்ந்து கொண்டு வந்தது. பணம் போரலே, அரசனிடத்திலேருந்து பணம் எடுக்க முடியாது. சரின்னு மெதுவாக கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். சின்ன வழிப்பறை நடுந்தது, பெரிய வழிப்பறியா போச்சு, கொள்ளையாவே நடந்தது. அப்போ ஒரு நாள் ராத்திரி இரவு நெடுநேரம் கழித்து, இவருக்கு 4 சீடர்கள் இருந்தாலும் இல்லையோ, நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழூதுவான், தோலா வழக்கன், இவளை பற்றி முன்னையே அறிமுகப்படுத்தியிருக்கேனே. அவள் 4 பேர் அப்படியே ஊர்கோடியில் போய் நிற்பார்கள். ஆறான் அப்படி பணம் இருக்கிறவா போகிறாளா வராளா, நகநட்டோட போயின்னு இருக்காளான்னு பார்ப்பார்கள். வந்து செய்தி சொல்லுவா. உடனே இவர் ஏறி தன் ஆடல்மா குதிரையில் உட்காந்துப்பார். வேகமாக நீலன் போய் அவளை பயப்படுத்தி மொத்த சொத்தையும் கொள்ளையடிச்சிருவார். இது நடந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் தான் பங்குனி மாதம் 8ஆம் திருநாளின் போது அமிர்தவல்லி நாச்சியாருக்கும் வயலாளி மைந்தனுக்கும் திருவாலியில் திருக்கல்யாணம் நடந்தது. அனைத்து ஆபரணங்களையும் தரித்து கொண்டிருந்தனர். தரிச்சுட்டு வரும்போது இந்த திருமணங்கொல்லைக்கு வருவா. இந்த கல்யாண குழுவல்லையோ, கல்யாணத்து கோலத்தில் பெருமாளும் பிராட்டியும் மூடு பல்லக்கில் வருவார்கள். இப்படி நின்றுட்டு இருக்கிற இந்த மண்டபம் ரொம்ப புனிதமான இடம். இந்த மண்டபத்தில் தான் மூடு பல்லக்கில் வயலாளி மைந்தனும் அமிர்தவல்லி நாச்சியாரும் இருப்பார்கள். இவ வராங்கிறத 4 சிஷ்யர்களும் பார்த்துருவா. பார்த்துட்டு திருநகரியிலே திருமங்கி ஆழ்வாருடைய சன்னதிக்குள்ளாக ஆழ்வார் ஆடல்மா குதிரையிலே ரொம்ப நன்னா சாத்தப்பட்டிருப்பார். இன்னைக்கு நடக்கிற உற்சவத்தை சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு நடந்தது இதுதான், இன்னைக்கு உற்சவமாக நடந்துட்டு இருக்கிறது இதுதான். எப்போ நம்ம பெரியவர்கள்லாம் ஒரு சரித்திரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னால் அதை அப்படியே ஒரு விழா, ஒரு திருவிழாவாக ஏற்பாடு பண்ணி வச்சுருவா. அப்போ தான் இன்றைக்கி நம்ம போய் சேவிச்சு, ஓ அன்னைக்கு அப்படி நடந்தது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திப்போம் இல்லையோ. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம், நாம் போகலாம். இந்த இடத்துல நின்று அந்த உற்சவத்தை சேவிக்கச்சே அன்னைக்கு நடந்தாப்புலேயே நமக்கு புல்லரிச்சு போடும். அதை போலத்தான் ரொம்ப நாளாக நடக்கும். விட்ட இடத்துல தொடர்றேன். 4 சீடர்களும் போனால் ஆழ்வாரிடத்திலே செய்தி சொல்லிடுவா. ஒரு நல்ல கல்யாண கோட்டி வந்திருக்கு, இன்னைக்கு இவர்களிடத்துல கொள்ளையடிச்சிட்டோம், பாக்கி இருக்கிற நாள் சமாராதனத்தை முடிச்சுடலாம், அன்னதானம் ஆயிடும், அப்புறம் ஒருத்தர்கிட்ட கொள்ளையடிக்க வேண்டிய தேவையில்லை என்று பேசிக்கொண்டனர். அவர்கள் வந்து சொன்னது தாமதும். இன்னைக்கு அந்த உற்சவம் ராத்திரி 11:45 மணிக்கு போய் செய்தி சொல்லுவா. வந்த உடனே தாவி தன் குதிரையில் ஏறிக்கிறார். நீண்ட ஈட்டியை கையில் பிடிச்சுப்பார். இந்த பக்கம் ஒரு 100 பேர், இந்த பக்கம் ஒரு 100 பேர் தீப்பந்தம் பிடித்து கொண்டு ஹோங்கிற அப்படி கூச்சலோட வேகமாக ஆழ்வார் வெளியில் வருவார். அந்த குதிரை வாகனத்தோட ரொம்ப வேகமாக வெளியில் வருவார். முன்னாடி தீப்பந்தம் பிடிச்சிட்டு 50 பேர் ஆழ்வார்களுடைய சீடர்களாட்டம் ஓடுவா. ஓடி இந்த திருமணங்கொல்ல இடத்துக்கு வந்து இந்த மண்டபத்திலே, இதுக்கு வேதராஜபுரம்னே இடத்துக்கு பேர், வேதராஜா தான் பெருமாளே, இது வேதராஜபுரம் திருமணங்கொல்லைன்னு சொல்லுவார்கள். இந்த இடத்துல பெருமாள் மூடு பல்லக்கில் இருப்பார். சுத்தி 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 ஆழ்வார் வருவார். மொத்த கூட்டம் அவரோட சேர்ந்து சுத்தும். சுத்திர வேகத்தில் பல்லக்கு தூக்கின்னு வந்தவாள்லாம் பயந்து படுவாளாம். பல்லக்க கீழே வச்சுட்டு, நீராச்சு, உம்ம கல்யாணமாச்சு, நகையாச்சு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு வேகமாக படுவார்கள். அந்த சமயம் பல்லக்கிலேருந்து வெளியில் வர சொல்லுவார். ஆழ்வார் போய் ஒரு இடத்துல நின்று குதிரை அப்படி இறைக்கும். அந்த வேகத்தில் சுற்றி பார்த்தா தீப்பந்தம் தான், மின்சார விளக்கே கிடையாது. ஒரு 10-12 பேர் இந்த மண்டபத்துக்குள்ளேயே நின்றுருப்பா. அதுக்குள்ளே நாம் நெருக்கி அடித்து நிற்க வேண்டியதுதான். பெண்ணும் மணமகனும் மணமகளும் வெளியில் வருவா. உடனே நீலன் கத்தியை காட்டி, மொத்த ஆபரணங்களையும் கழட்டுங்கள்,
சிரிச்சுட்டே பெருமாள். ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் என்ன நடக்கிறது பார்ப்போம் நம்ம நாடகம்தாங்கிற வெற்றி களிப்பு. அதோட தன் நகையெல்லாம் கழட்டுவார், எல்லாத்தையும் கழட்டி மூட்டையாக கட்டின்னு இருக்கார். அப்போ அருகாழி ஒன்று ஒரு மோதிரமாட்டம் காலில் போட்டுருந்தது, அதை மட்டும் இழுத்து இழுத்து பார்ப்பார், இழுக்க வராது. தான் கீழே குனிஞ்சு தம் பல்லால் போட்டு அதை கடிச்சு இழுத்தார். அந்த கடிக்கிற வேகத்தை பெருமாள் பார்த்துட்டு, நம் கலியனோ, கலினா மிடுக்குன்னு அர்த்தம், என்ன சக்தி, எங்கிட்டே இப்படி நீர் கடிக்கிறீரே, உமக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். அப்போதான் நீலன் கலியனாக மாறினார். அதையும் எடுத்து மூட்டையில் போட்டுனுட்டார். மூட்டையை தூக்கணும், கிளம்பினா ஓட்டமாக ஓட வேண்டியதான். மூட்டையை தூக்க வரல. ஓ, கொடுக்கறாப்புல கொடுத்துட்டு ஏதோ மந்திரவாதம் பண்ணி வைத்திருக்கிறீர், மந்திரம் போட்டு வச்சிருக்கீர், மந்திரத்தை சொல்றீரா, கத்தியால குத்திரட்டமா அப்படின்னு கத்தியை நீட்டினார். வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். திருமந்திர உபதேசத்தை ஆச்சாரியனிடத்திலே பால் கொடுத்து பெற்றவர் உண்டு, பழம் கொடுத்து பெற்றவர் உண்டு, ஒரு மாசம் பணிவிடை செய்து பெற்றவர் உண்டு. கத்தியை காட்டி யாரானு பெற்றிருக்க முடியுமா? இவர் ஒத்தரை தான் பெற்றிருப்பார். நீலன் கலியனாகிவிட்டார். இப்ப கலியன் என்ன ஆகணும்? திருமங்கை ஆழ்வாராக ஆக வேண்டும். கத்தியை நீட்டினார். மந்திரத்தை அவசியம் சொல்றேன் வாரும் என்று பக்கத்தில் இருக்கிற ஒரு அரச மரம், அது அழகான மற்றொரு மண்டபம் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அரச மரம். மரங்களுக்குள்ளே அரசு அரச மரம், தெய்வங்களுக்குள்ளே அரசன் வயலாலி மைந்தன் ஸ்ரீமன் நாராயணன், ஆலி நாட்டுக்கு அரசு திருமங்கை ஆழ்வார் பரகாலம். அதே போல மந்திரங்களுக்கு அரசு திருமந்திரம். மந்திரத்துக்கு அரசான திருமந்திரத்தை மரங்களுக்கரசான அரசமரத்தின் நிழலிலே ஆலிநாட்டரசான திருமங்கை ஆழ்வாருக்கு தெய்வங்களுக்கரசான வயலாளி மணவாளன் ரொம்ப அற்புதமா போதித்திருக்கிறார். அப்போ ஒரு காது அப்படி சாச்சென்று பெருமாள் உபதேசித்தார். நமோ நாராயணாய பிரணவத்தை சொல்லி ஓங்காரத்தோட நமோ நாராயணாயான்னு உபதேசிக்க அதை பெற்றார். பெற்றபின் மற்றறியேன், இதுவரைக்கும் எங்கெங்கோ பேதையை போல திரிந்து கொண்டிருந்தேன், இப்ப திருமந்திரத்தை உம்மிடத்தில் பெற்றேன். அப்ப நீங்க அந்த ஆழ்வாருடைய முகத்தை சேவிக்கணும். இன்னைக்கு இருக்கிற திருமுக மண்டலம் ஆழ்வார் திருமேனியே அழகு. அது வரைக்கும் அதீத அகங்காரத்தோட நாம் நடத்துகிறோங்கிற கள்ளர் தலைவனா போயிட்டு இருப்பார். இப்ப அந்த திருமந்திர உபதேசத்தை பெற்றாரோ இல்லையோ, அப்படி மேகமூட்டம் விலகி மாறுகிறா போலே அந்த ஆணவமெல்லாம் அடங்கிடும், அகங்காரம் போயிடும், பரமபக்தர் ஆகிறார், ஸ்ரீவைஷ்ணவராக ஆகி அப்படியே பரம ஆழ்வாராக. இனி நம்ம விட பணிந்தவன் ஆருண்டு? அப்ப பாடுகிறார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடும் அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். இவ்வளவு நாளும் வாழ்க்கையில் வாடினேன் வாடினேன், இனி வாட்டம் கிடையாது. வாடினேன் வாடிங்கிறதெல்லாம் போச்சு. ஓடி 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 யாரையோ தேடிண்டு ஓடிட்டு இருந்தேன். இங்கு காமம், அங்கு காமம், அங்கு காதல், பணத்தாசை, பொன்னாசை, இனி எந்த ஆசையும் இல்லை. பெருமானே வயலாளி மைந்தனே, உன் திருவடிகளே நமக்கு சொத்து, தனம் மதியம் தவ பாத பங்கஜம் அப்படிங்கிறத தெரிஞ்சுனுட்டே அப்படியே மாறினார். திருமந்திர உபதேசத்தை கேட்ட ஆழ்வார் மாறி இங்கே உடனே தொடக்கம் நடக்கும். வாடினேன் வாடின்னு அத்தியாபக சுவாமிகள்லாம் உயர்ந்த குரல்லே ரொம்ப நன்னா பாசுரம் பாடுவார்கள். அந்த மண்டபம் தான் இது. இதுவோ திருமணங்கொல்லை, இதுவோ திருவரசு, எட்டெழுத்தும் பறித்தவிடம் இதுவோ இதுவோ. எட்டெழுத்த பெருமானிடத்தில் பறித்து அப்புறம் பெரிய திருமொழி பாடினார். திருக்குறுந்தாண்டகம் பாடி, திருவெழுகூற்றிருக்கை பாடி, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், ஆசேத்து ஹிமாச்சலம் 86 திவ்யதேசங்களுக்கு சென்றார். போய் பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார்னால் இது இத்தனை தொடங்கி வைத்த இடம் எது? ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகிறார். நம்ம முன்னோர்கள்லாம் எழுதி வச்சிருக்கா, வியாக்கியானத்தில் சொல்றார்கள். ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகிறார். இது வரைக்கும் எப்படி இருந்தாராம்? தன் உடம்ப நிழல்ல வச்சிருந்தார், எல்லாம் சுகத்தை உடம்பு கொடுத்தார், ஆத்மாவை வெயில்ல போட்டு வச்சிருந்தார். இப்ப திருமந்திர உபதேசம் பெற்றுட்டாரோ இல்லையோ, இனிமே என்ன செய்ய வேண்டும்? ஆத்மா நிழலுக்கு வந்துடுத்து, உடம்ப தூக்கி வெயில்ல போட்டார். இனிமே உடம்ப பத்தி கவலை இல்லை, பெருமானுக்கு தொண்டு ஆத்ம உஜ்ஜீவனத்துல தான் கவலை. நம்ம ஒத்தத்தரும் திருமந்திர உபதேசம் பெற வேண்டும். ராமானுஜ சம்பந்தத்தை பெற்றால் ஆழ்வார் சம்பந்தம், ஆழ்வார் சம்பந்தத்தாலே பெருமானே நமக்கு வைகுந்தமானகர் மற்றது கையதுவேன்னு கிட்டும். ஏற்கனவே ராமானுஜ சம்பந்தத்தை பெறுவது பஞ்சசம்ஸ்காரம் எப்படி பண்ணிக்கணும், அதை பண்ணிட்டா எத்தனை பெருமை இருக்குங்கிறதை திருப்பல்லாண்டு உபன்யாசத்தும் போதே சொல்லியிருந்தேன். அதை போல ஒரு பெருமை நடந்த இடம் திருமந்திர உபதேசம். பதரிகாசிரமத்துக்கு சமமான இடம். ஏன்னா பதரிகாசிரமத்தில் தான் பெருமாள் திருமந்திரத்தை உபதேசித்தார், 8 எழுத்து மந்திரத்தை. இந்த இடத்துல மறுபடியும் உபதேசித்திருக்காருனால் அப்ப இதுவே பதரிகாசிரமம் தானே கொண்டாட வேண்டும். இந்த மண்ணை தொடுவதே பாக்கியம். இந்த மண்ணில் வந்து நின்னாலே திருமந்திரத்தின் உபதேசம்
திருமந்திரத்தினுடைய அர்த்தமெல்லாம் நம்மை புல்லரிக்கச் செய்யும். அவசியம் நீங்கள் அத்தனை பேரும் வந்து இவ்விடத்தை சேவித்து மந்திரத்தினுடைய பெருமையை உணர வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன்.